தாம்பரத்தில் புதிய பேருந்து நிலையம் தேசிய நெடுஞ்சாலை அருகே திறப்பு. சென்னையின் புறநகர் பகுதியாக இருந்த தாம்பரம் இன்று சென்னையின் முக்கிய பகுதியாக மாறிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். புறநகர் ரயில் நிலையங்களில் மிகவும் பரபரப்பான ரயில் நிலையங்களில் ஒன்றான தாம்பரம் ரயில் நிலையம் தினமும் ஏராளமான பயணிகளை கையாள்கிறது. அலுவலக பயணிகள், மாணவர்கள் மற்றும் பயணிகளுக்கு ஏற்ற ஏராளமான வழித்தடங்களுடன் பரபரப்பான தாம்பரம் பேருந்து நிலையம் கூட்டத்தை அதிகரிக்கிறது. ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசல்கள் அதிகரித்து வரும் வாகன எண்ணிக்கையுடன் இணைந்து பெரும்பாலும் போக்குவரத்து நெரிசல்களுக்கு வழிவகுக்கிறது. இதனால் தாம்பரத்தில் புதிய பேருந்து நிலையம் அமைக்க முடிவு செய்யப்பட்டது. ரயில்வே முனையம் காரணமாக தாம்பரம் சென்னையின் நுழைவாயிலாக கருதப்படுகிறது. மேலும் அது எப்போதும் கூட்ட நெரிசலில் இருக்கும் என்பது அனைவரும் அறிந்த உண்மை. தாம்பரம் மாநகராட்சி 6.5 கோடி ரூபாய் செலவில் புதிய பேருந்து நிலையத்தை அமைக்கும் முக்கியமான முடிவை எடுத்துள்ளது. போக்குவரத்து நெரிசலை குறைக்க இந்த புதிய பேருந்து நிலையத்தை தேசிய நெடுஞ்சாலை அல்லது தேசிய நெடுஞ்சாலைக்கு அருகில் கட்டப்பட உள்ளது. திட்டமிட்டபடி எல்லாம் சரியாக நடந்தால் எதிர்காலத்தில் தாம்பரத்தில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைக்கு அருகில் ஒரு புதிய பேருந்து நிலையத்தை நாம் சந்திக்க நேரிடும். தாம்பரத்தில் உள்ள பேருந்து நிறுத்தம் பல பயணிகளை கையாள மிகவும் சிறியதாக உள்ளது என்பதுதான் முக்கிய விஷயம். இதன் விளைவாக தேசிய நெடுஞ்சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. சாலையோர வியாபாரிகள் சாலையோர பேருந்து நிலையத்தை ஆக்கிரமித்துள்ளனர். இதன் காரணமாக பேருந்து ஓட்டுநர்கள் பயணிகளை ஏற்றி இறக்குவதற்காக நெடுஞ்சாலையில் பேருந்துகளை நிறுத்தி விடுகின்றனர். பிப்ரவரி 12ஆம் தேதி செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் திரு அருண்ராஜ் புதிய பேருந்து முனையம் கட்டப்படும் என்று அறிவித்தார். தாம்பரம் மாநகராட்சியை சேர்ந்த சில அதிகாரிகளுடன் இந்த கட்டுமானம் குறித்து பல்வேறு விஷயங்களை பற்றி அவர் விவாதித்தார். மார்ச் 7ஆம் தேதி தாம்பரம் மாநகராட்சி தேசிய நெடுஞ்சாலை அருகே புதிய பேருந்து முனையம் கட்டுவதற்கான டெண்டரை வெளியிடும். செப்டம்பரில் பணிகள் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலையில் தாம்பரம் மாநகராட்சியும் மாவட்ட நிர்வாகமும் இணைந்து 1.98 மீட்டர் நீளமுள்ள புதிய பேருந்து முனையத்தை கட்ட முடிவு செய்துள்ளன. அலுசிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.